கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினேன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயுடைய வாழ்க்கையில் அவன் கர்த்தருடைய பலத்த கரத்தை பல முறை கண்டிருக்கிறான். எகிப்திலே மந்திரவாதிகளே அவனுக்கு முன்பதாக நிற்க கூடாமல், இது தேவனுடைய விரல் என்று கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்தை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். மாத்திரமல்ல, எகிப்திலிருந்து புறப்பட்ட போது மோசே தேவனுடைய பலத்த கரத்தை தாராளமாய் கண்டான். பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் என்று யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவன் தேவனுடைய பலத்த கரத்தை ஏற்கனவே கண்டிருக்கிற போதிலும் இங்கே அந்த மகத்துவத்தோட, அதாவது அந்த கரம் மிகுந்த மகத்துவத்தோடும் மிகுந்த வல்லமையோடும் வெளிப்படுவதை அவன் கண்டு வியந்து இப்படியாய் சொல்கிறான், கர்த்தராகி ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர் என்று சொல்லி. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ராட்சதர்களிலே மீந்திருந்த எல்லாரையும், விசேஷமாக 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது, மீந்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பி இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. அவனையும் அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். ராட்சதரின் தேசம் எனப்பட்ட அர்கோப் சீமை என்னும் ஒரு 60 பட்டணங்கள், அரணிப்பான பட்டணங்கள் நிறைந்த ஒரு பெரிய பகுதியை அவர்கள் வசப்படுத்திக் கொள்கிறார்கள். எனவே அதுவரைக்கும் வெளிப்பட்டிராத அளவுக்கு தேவனுடைய கரம் மிகுந்த மகத்துவத்தோட மிகுந்த வல்லமையோட வெளிப்படுவதை அவன் கண்டு ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு அவன் சொல்லுகிறான், உமது கரத்தையும் உமது மகத்துவத்தையும் நீர் காண்பிக்க தொடங்கிவிட்டீர் என்று சொல்லி. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் தேவனுடைய அன்பின் கரம் பலமுறை வெளிப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று முதல் அது மிகுந்த வல்லமையோடும் மிகுந்த மகத்துவத்தோடும் உங்களுக்காக அந்த கரம் வெளிப்பட போகிறது. அந்த கரம் செயல்பட போகிறது. நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அளவுக்கு அதிகமாக காணப்போகிறீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே. என கேட்கும் தேவ ஜனமே, வேதத்திலே நாம் கர்த்தருடைய கரத்தை குறித்து பல இடங்களிலே வாசிக்கலாம். ஆனாலும் நான் ஒரு 3 காரியங்களை மாத்திரம் பிரதானப்படுத்தி உங்கள் மத்தியிலே சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். இந்த தேவனுடைய கரம் அன்றைக்கு மோசேக்கு அவர் அந்த மகத்துவத்தையும் வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினாரே, அப்படி அவர் உங்கள் வாழ்க்கையில காண்பிக்க தொடங்கும் போது அந்த கரத்தின் விசேஷத்தை குறித்து நான் ஒரு 3 காரியங்களை வரிசைப்படுத்த விரும்புகிறேன். அவைகளை நீங்கள் தியானியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே அந்த கரம் வெளிப்படும். அவர் தம்முடைய மகத்துவத்தையும் தமது வல்லமையுள்ள கரத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே காண்பிக்க தொடங்குவதை நான் பார்க்கிறேன். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம், அதில் 73வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, உம்முடைய கரம் என்னை உண்டாக்கி உருவாக்கிற்று என்று சொல்லி. எனவே இந்த கரம் உண்டாக்குகிற கரம் மாத்திரமல்ல, இது உருவாக்குகிற கரமாயிருக்கிறது. அவர் எவைகளையெல்லாம் உருவாக்குகிறாரோ அவைகளுக்கு அவரே உயிர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே அவர் புதிதாய் சிருஷ்டிக்க போகிறதை நான் பார்க்க போகிறேன். அவர் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்குவதை நான் பார்க்கிறேன். எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், முதலாவது அவருடைய கரம் உருவாக்குகிற கரமாய், உண்டாக்கி உருவாக்குகிற கரமாய் வெளிப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகளே. என கேட்கும் தேவச்சனமே, ஆதாமை அவர் உண்டாக்கினார். ஆனால் அந்த ஆதாமுக்குள் இருக்கிற ஏவாளை அவர் உருவாக்கி படைத்தார். ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை அருளி, அவன் நித்திரையாயிருக்கும் பொழுது அவனுக்கு தெரியாத விதமாய் அவனுக்குள் இருந்து ஒரு விசேஷத்தை வெளியே கொண்டு வந்து அதை சிறப்பாய் நிலைநிறுத்தினார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் முதலாவது உங்களுக்கு உருவாக்கும் கரமாய்
உங்களுக்கு வெளிப்பட போகிறது. இரண்டாவதாக எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே அவருடைய கரம் உதவி செய்யும் கரமாய் வெளிப்படுகிறது. அவர் தேவதூதருக்கு உதவியாய் கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. எனவே உதவி செய்யும் கரம், இது உருவாக்கும் கரம் மாத்திரமல்ல, இது உதவி செய்யும் கரமாய் உங்களுக்காய் வெளிப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதாவது மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே பேதுரு அமிழ்ந்து போகிறது எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு அமிழ்ந்து போகும் பொழுது அவனுக்காக ஒரு கரம் நீட்டப்படுகிறது. இயேசுவின் கரம் அவனுக்கு உதவி செய்யும்படிக்கு நீட்டப்பட்டு அவனை மூழ்கடிக்கிற சூழ்நிலையிலிருந்து, அவனை சிறுமைப்படுத்துகிற அந்த சூழ்நிலையில் இருந்து அப்படியே அவனை தூக்கி எடுக்கிறது. அதே போல நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உங்களுக்கு உதவி செய்யும் கரமாய் வெளிப்பட போகிறது. மூன்றாவதாக 1 பேதுரு 5:6 கவனிக்கும் பொழுது அங்கே இந்த கரம் உயர்த்தும் கரமாய் வெளிப்படுகிறது. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே இவருடைய கரம் உங்களை உயர்த்தும். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்தை குறித்து 3 காரியங்களை தியானித்திருக்கிறோம். அது உருவாக்கும் கரம், அது நிச்சயமாய் உதவி செய்யும் கரம், அது உயர்த்தும் கரம். இன்று முதல் கர்த்தருடைய வல்லமையும் மகத்துவம் நிறைந்த கரத்தை தேவன் உங்களுக்காய் வெளிப்படுத்தி அவர் உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்க வேண்டியவர்களை உருவாக்கி படைத்து உதவி செய்ய வேண்டிய நிலைகளிலே உதவி செய்து உயர்த்த வேண்டிய இடங்களிலே உங்களை உயர்த்தி வைப்பாராக. இந்த வசனத்தை கவனியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.